எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம மாங்கோலம் போயிருந்தோம் இல்லையா, இது வந்து தேர்ட் டே. ஸோ தேர்ட் டே வந்துட்டு நாங்கள் மாங்கோலத்தில் இருந்து நாங்கள் இப்போ வந்து மூணார் வந்தாச்சு. ஸோ நைட்டே ஒரு ரூம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்துட்டு அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் எழுந்ததுமே ரொம்ப பசி. ஸோ அதனால் ஒரு டீ குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், ஹஸ்பண்ட், பாப்பா எல்லோரும் சேர்ந்துட்டு டீ குடிச்சிட்டு தென் கிளம்பிட்டு வந்துட்டு இந்த எலிஃபென்ட் சஃபாரி பார்க்குறதுக்காக வந்திருந்தோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. வரிசையாக நிறைய யானை வந்துட்டுருந்தது. இதில் வந்து ஒரு ஃபேமிலியாகவே ஏறிக்கலாம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 கிட்ஸு. ஸோ எல்லாருமே ஏறிட்டு சூப்பராக போயிட்டு வரலாம். அங்கே ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப நம்மளை வந்துட்டு இந்த பிளேஸ்லேயே வந்து விட்டுட்டு போயிடுறாங்க. தென் யானைக்கு வந்து நம்ம ஃபுட்டெல்லாம் கூட நம்ம வந்து நம்மளே ஃபீட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபெசிலிட்டியுமே இதில் இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. ரொம்ப பக்கத்தில் யானையை பார்க்கும்போது சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கொஞ்ச நேரத்தில் கிளம்பிட்டோம். நல்ல வெயில். மூணாரில் வந்துட்டு ரொம்பவே வெயிலாக இருந்தது. மார்னிங் வந்து ஒரு கடையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருந்தோம். அங்கே சாப்பிட்டது யாருக்குமே பிடிக்கல. டேஸ்ட் நல்லா இல்லை. ஸோ ஆஃப்டர்நூன் எப்படா சாப்பிடுவோன்னு இருந்தது. ஸோ போகிற வழியிலேயே ஸ்நாக்ஸ் என்னெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். இந்த போட்டிங் போகிற இடத்துக்கு வந்திருந்தோம். ஸோ குட்டீஸ் எல்லாமே போட்டிங் வந்து போயிருந்தாங்க. ஸோ அங்கே போட்டிங் போனப்போ வந்துட்டு குட்டீஸ் எல்லாருமே எலிஃபண்ட் வந்து ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ கேப்சர் ஆகலை. குட்டீஸ் எல்லாம் எலிஃபண்ட் பார்த்துட்டு செம்மையாக எக்ஸைட் ஆயிட்டாங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது அந்த இடம் வந்து தெரியல. அவங்க போட்டிங் போகும்போது உள்ளே வந்துட்டு அந்த எலிஃபண்ட் வந்து ஸ்பாட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ கிட்ஸ் வந்து ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டோம். இப்போ வந்து எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்குக்கு வந்திருந்தோம். ஸோ இதிலெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது நாங்கள் இங்கே இருக்கவே இல்லை. நாங்கள்லாம் செம்ம டயர்டு, தூங்கியாச்சு. ஸோ ஹஸ்பண்டும் அந்த அண்ணாவும் மட்டும்தான் உள்ளே போய் பார்த்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ இங்கேருந்து நீங்கள் ஜீப் எடுத்திங்கன்னா உள்ள வரைக்கும் கொண்டு போய் விடுவாங்களாம். விட்டுட்டு அங்கே ட்ரக்கிங் போகிற மாதிரி இருக்கும். தென் இங்கே வந்துட்டு குறிஞ்சிப்பூ அதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். தென் வந்து வரையாடுமே இங்கே வந்து நம்ம ஸ்பாட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிளேஸ்லாம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அங்கேருந்து கிளம்பி ஆஃப்டர்நூன் லன்ச் சாப்பிட்றதுக்காக ஒரு கடையில் வந்து நிப்பாட்டியிருந்தோம். அங்கே லன்ச்சு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூன் லன்ச்சுமே ஃபுட் அவ்வளோ நல்லா இல்லை. ஸோ நம்ம இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ஃபுட்டை வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ ஊருக்கு பக்கத்தில் வந்தோம். ஈவினிங் போல் டீ எல்லாம் குடிச்சிட்டு தென் அப்படியே நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.